ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ணி வருண் நடிச்சு ரிலீஸ் ஆகிற ஜோஸ்வா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் சொல்ல பார்க்குறேன். ஸோ நம்ம ஹீரோ ஜோஸ்வா வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா இருக்காரு, காசுக்காக கொலை பண்ற வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற இவர் தான் வேலைக்காக போகும்போது ஒரு நாள் ஹீரோயினை பார்த்து லவ் ஆகி 2 பேரும் பழகி இந்த மாதிரி கமிட்டட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தன்னை பத்தின ஸ்டோரி எல்லாமே வந்து சொல்றாங்க வருண்ட்ட. இந்த மாதிரி நான் வந்து இங்க படிச்சேன், இங்க வளர்ந்தேன், நியூயார்க்ல இருக்கேன், எங்க அப்பா இவர் அப்படிலாம் எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து லாயர் ட்ரைனிங் கண்டி போறேன் நியூயார்க்கு, நான் வந்து முடிஞ்சா உன்னை வந்து மீட் பண்ண இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு அட்டார்னியா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து என்ன பண்ணிடுறாரு, தன்னை பத்தின உண்மையை வந்து சொல்லிடுறாரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோயின் சொல்லிடுறாரு. வழக்கமா லவ் பண்ற பொண்ணு நான் ஒரு கொலைகாரன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி என் பின்னாடி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து இனிமே வந்து நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து இந்த செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹை ப்ரொஃபைல் ஆளுங்களுக்குலாம் வந்து எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி கூட்டம் சுத்தி இருக்கும். அந்த ஒரு கேங்ல போய் சேர்ந்துக்கிறேன், அந்த ஒரு டீம்ல வந்து நான் செக்யூரிட்டி கார்டா சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் சேர்றாரு. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கால் வருது ஹீரோக்கு. அதாச்சும் என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல வந்து ஹீரோயின் எடுத்து நடத்துற கேஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு அவங்களுக்கு கொல்ல ஆள் சுத்திட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லா அப்படின்னு வரும்போது, ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றுற மிஷின்ல ஹீரோ இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மொத்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி பேசுறப்போ, இந்த ராட்சசி படத்துல வந்து ஜோதிகா எல்லா டீச்சர் டீம் போய் ஒரு 3 கேள்வி கேட்கலாமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த 3 விஷயத்த சேர்த்து தான் பேசணும் அப்படின்ட்டு பேசுறேன். அதாச்சும் ஆக்ஷன் கொரியோகிராஃபர், அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா இந்த 3 விஷயங்களும் சேர்ந்துதான் வந்து இந்த படத்துல வந்த ஆக்ஷன் பிளாக்ஸை வந்து தரமா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நான் ஏன் இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, கதிர் அப்படிங்கிறவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, கார்த்திக் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 பேருமே சேர்ந்துதான் அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து தியேட்டர்ல தெரிக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த 3 பேர் தான். ஸோ இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னு பார்த்துக்கிட்டா, ஏர்போர்ட்க்கு வெளியே ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இஷ்டத்துக்கு வந்து எல்லாரையும் குத்தி போட்டுட்டு கிடப்பாரு. ஆனா எந்த செக்யூரிட்டி எந்த போலீஸுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் படத்துல இருக்கு. அதே மாதிரி அங்கங்க சின்ன சின்ன லேக்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸுமே வந்து இந்த படத்துல நிறைய இடங்கள்ல தெரியும். அது குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த நியூயார்க், லண்டன் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறப்போ வந்து நமக்கு அந்த கிராபிக்ஸ் வந்து அப்பட்டமா தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி படம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அங்கேயே தான் நிற்கும். இப்போ மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது, ஸ்டோரியில எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கதை ஆரம்பிச்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும்தான் முழுக்க முழுக்க எண்ட் வரைக்குமே அதுதான் ஸ்டோரியா இருக்கும். ஸோ அதனால பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல பெரிய கதை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக்கை வச்சே இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ்ஸ். ஏன்னா கதை வந்து எப்படி சிம்பு வந்து மாநாடு படத்துல லூப்ல மாட்டிக்கிறாரு, அந்த மாதிரி 1/2 மணி நேரத்துல இருக்க லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி அவ்வளவுதான். அங்கே படம் முடிஞ்சது 1/2 மணி நேரத்திலேயே. ஆனா அதுக்கப்புறம் லூப் மாதிரி திருப்பி 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 ஒரு கும்பல் வரும், சண்டை போடுவாரு, கும்பல் வரும், சண்டை போடுவாரு, கும்பல் வரும், சண்டை போடுவாரு. இப்படிதான் அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். எனக்கு சண்டை மட்டும் இருந்தா போதும், ஃபுல்லா சண்டை போட்டுட்டே இருங்க, நான் பார்ப்பேன் படத்தை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு என்னடா இது வெறும் ஃபைட்டை மட்டுமே வச்சு எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க, அதாச்சும் ஃபைட்டை மட்டுமே நம்பி எப்படி ஒரு படத்தை வந்து எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லை. எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. ஸோ ஒரு ஜிவிஎம் படத்துக்கான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன ஃபிளாப்பான படங்கள் கூட நிறைய படங்கள் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸ்டன்ஸ் மட்டும்தான் படத்துல வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி படத்துல வேற ஒண்ணுமே இல்லை. போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல பார்ப்போம்.